விஜய் புகழ் போதையில் இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த புகழ் அப்படிங்கிற அந்த கிரீடம் தனக்கு தானே விஜய் சூடி கொண்டாரா? தான் அப்படிங்கிற நினப்பு, தான் 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 அப்படிங்கிற அந்த அப்படி ஒரு மேகமூட்டத்துக்கு மேலே விஜய் மிதந்துக்கிட்டு இருக்கார். அப்படி பார்க்கணுமா? விஜய் போதையில் இருக்கார். புரியுதா உங்களுக்கு? அது அந்த போதைங்கிற வார்த்தையில் எல்லாமே அடக்கம். புரியுதா உங்களுக்கு? கிரீடத்தை தானே சூட்டிக்க வேண்டியதுதான், தானே சூட்டிக்க வேண்டியதுதான். அதாவது வந்து எப்படின்னா, எதுக்காண்டி தளபதியாக மாறினீங்க? இளைய தளபதினே சொன்னால் அவங்கள என்ன தப்பு? இப்போ தளபதினா யார்? தளபதினா ஒரு போரை முன்னின்று வழி நடத்துகிறவன் தான் தளபதி. ஸோ அந்த பட்டத்தை நீங்கள் வந்து இன்றைக்கி வச்சுருக்கீங்க. அது அந்த பட்டத்துக்கு தகுதியான ஆளாக நீங்கள் ஒருத்தரை வழிநடத்தி உங்களால் கொண்டு போக முடியுமா? ஒரு கட்சியே உங்களால் வழி நடத்த முடியல. ஒரு ஜனநாயகன் படம் அதையே உங்களால் குறித்த தேதியில் கொண்டு வர முடியல. உங்களுக்கு தெரியும் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னு. அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். ப்ரெடிக்ட் பண்ண முடியும் உங்களால். ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சென்சாரை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அப்போ அந்த எத்தனை வழக்குகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், அதை தாண்டி நீங்கள் அந்த ஜனவரி 9ஆம் தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட்டை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? அப்போ இதை கூட உங்களால் திட்டமிட முடியல. ஒரு படத்தை கூட உங்களால் சொன்ன தேதியில் வெளியில் கொண்டு வர முடியல. அது அந்த தயாரிப்பாளருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லலாம். அது கிடையாது. இந்த படத்துக்கு எதுக்கு பிரச்சனை வந்துச்சு? விஜய்னால தான் பிரச்சனை வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதுக்கு பொறுப்பாளியாக யார் இருக்கார் அப்படின்னா விஜய் தான் இருக்கார். 250 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காருல்ல. சம்பளம் வாங்குறத விடுங்க, எல்லா படத்துக்கும் அதான் வாங்குறாரு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் வருதுன்னும் போது, ஏற்கனவே சும்மாவே விஜய் படங்களுக்கு பிரச்சனைன்னும் போது இந்த படத்துக்கு வரும்னு தெரிய வேண்டாமா? அப்போ வரும்னு தெரிந்த வரும் முன் தடுக்கிறதுன்னு ஒன்று இல்லையா? அது அந்த ப்ரெடிக்ஷன் விஜய்க்கு இல்லையா? அப்படின்னா இதையே விஜயால் செய்ய முடியலையே. அப்படி இருக்கும்போது இந்த எல்லாமே அதுதான் சொல்கிறேன்ல, அத்தனையுமே அவராக வந்து கிரீடங்கள் ஏற்றிக்கிறார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த வாழ்க்கை இது இப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறார். கிடையாது. இப்படிங்கிற வாழ்க்கை இப்படிங்கிறதுக்குள்ளே இப்படி மாறிடும். இது எல்லாருக்கும் பொருந்தும். அதை அவர் உணரணும்.